வணக்கம். வெல்கம் டு கேஆர்கே ஆன்மீகம். ஓம் நம சிவாய. ஒரு சிறந்த சிவபக்தனான சோழ மன்னன் காஞ்சிபுரத்தை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப இப்போ இருக்கும் காமாட்சி அம்மன் கோவிலானது காடுகள் மண்டி பழுதடைஞ்சு இருக்கிறப்ப அந்த காடுகளை அகற்றி கோவிலை புதுப்பிச்சதுனால இந்த மன்னனுக்கு காடு வெட்டிய சோழன் என்ற ஒரு காரண பெயர் ஏற்பட்டது. இவர் ஒரு சிறந்த சிவபக்தர். நாட்டு மக்களின் நலனும் நிறையா சிவாலயங்களுக்கு சென்று சிவனை தரிசிக்கிறதும் சிவத்தொண்டுகள் செய்கிறதையுமே முக்கியமான கடமையாக வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. போரையே விரும்பாத மன்னர். இவருடைய நகைகள்னாலே ருத்ராட்சமும் விபூதியும் தானாம். இவருடைய ஆட்சியில் மதுரையிலிருந்து ஒரு பக்தர் காமாட்சியை தரிசனம் பண்ணிட்டு சுந்தரேஸ்வரரையும் மீனாட்சியோட பெருமையும் எடுத்து சொல்கிறப்ப அதை கேட்டதிலிருந்து மன்னருக்கு சுந்தரேஸ்வரரை எப்படியாவது தரிசனம் பண்ணணுங்கிற ஆவல் அதிகரிச்சுக்கிட்டே போக இந்த ஆவலை ஒரு ஒற்றன் மூலம் பாண்டிய மன்னனுக்கு தகவல் கொடுக்க பாண்டிய மன்னன் ஆணவமாக மதுரைக்கு வந்தால் மன்னனை சிறைப்பிடிப்பேன் என்று பதில் சொல்ல இதை கேட்டு அவர் கவலைப்பட்டுக்கிட்டு எப்படி சொக்கனை நம்ம தரிசனம் பண்ணுறதுங்கிற அதே கவலையில் ராத்திரி பகலாக தூங்காமல் சாப்பிடாம இதே சிந்தனையில் இருக்கிறப்ப ஈசனே அவருடைய கனவுல ராத்திரி பொழுதில் மாறு வேடத்தில் தனியாக மதுரைக்கு வா, நான் உனக்கு தரிசனம் கொடுக்குறேன்னு சொன்னப்போ அதே மாதிரி மதுரைக்கு போய் வைகை ஆற்றின் கரையோரமாக சொக்கநாதரையும் மீனாட்சியையும் சிந்தித்த வண்ணமே நின்றுக்கிட்டு இருக்கிறப்ப ஈசன் மதுரையோட வடக்கு கோட்டை வாயிலை திறந்துக்கிட்டு சித்தனாக இவர் அழைச்சிக்கிட்டு போய் பெற்றாமர குளத்தில் குளிக்க வச்சு தரிசனமும் கொடுத்து பொழுது விடியறதுக்குள்ள மதுரையோட எல்லையை விட்டு தாண்டி அனுப்பி விட்டுட்டு கோட்டை வாயிலிருந்து ரிஷப குறியீடு போட்டு மூடி வச்சுட்டு வந்துடுறாராம். பொழுது விடிஞ்சவுடனே கோட்டை வயலோட காவலன் மீன் குறியீடுக்கு பதிலாக ரிஷப குறியீடு இருக்கிறத பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போய் மன்னனுக்கு தகவல் கொடுக்க மன்னனும் விவரம் தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் கேட்குறப்ப யாருக்குமே எதுவும் தெரியாமல் போக இவருக்கு யாருக்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாமல் கோயிலுக்கு ஈசன்ட்டே ராத்திரி என்ன நடந்தது எல்லாத்துக்கும் நீதான் சாட்சின்னுட்டு ஈசன்ட்டே முறையிட ஈசன் கனவுல நீ பகைவனாக நினைக்கிற என்னுடைய பக்தன் இங்கே வந்தான், நான் தான் அவனை வரவழைச்சு தரிசனம் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னதை கேட்டு உடனே ஈசனுக்கு முன் எல்லோரும் சமந்தானே அப்படின்ட்டு தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு உடனே சோழ மன்னன்ட்டையும் அவர் நட்பு பாராட்டினாராம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.